ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சிவன் விஷ்ணுவை போல பிரம்மாவானவர் வணங்கப்படாதது ஏன்? நம்ம பிரம்மாவுக்கு பூஜை பண்ணலைன்னு யார் சொன்னது? முதல்ல நம்ம இல்லங்களிலே எந்த விசேஷங்கள் நடந்தாலும் சரி, எந்த விதமான பூஜைகளை செய்தாலும் சரி, ஹோமங்களை செய்தாலும் சரி, யாகங்களை செய்தாலும் சரி, திருமணம் முதலான நிகழ்வுகளை செய்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே பிரம்மா பூஜை என்பது உண்டு. ஆக தாராளமாக பிரம்மாவை பூஜை செய்து வணங்கலாம். முதல்ல நம்ம பிரம்மாதான் அடிப்படை, அவர்தான் சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறத வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. எந்த சுவாமி ஆவாகனம் பண்ணாலும் அங்கே பிரம்மாவையும் சேர்த்துத்தான் ஆவாகனத்தை செய்வார்கள். ஆலயங்கள்ல பார்த்தோம்னா, சிவாலயங்கள்ல கூட பார்த்தோம்னா, பிரம்மாவிற்கு என்று, அதாவது இந்த கோஷ்ட தேவதைகள்னு சொல்லுவா தெரியுமா, அந்த கோஷ்டத்துல பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு புறம் பிரம்மாவையும் வைத்திருப்பார்கள். அந்த பிரம்மாவிற்கு என்று தனியாக பூஜைகளையும் செய்வார்கள். என்றைக்குன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாத பிறப்பு நாளன்றுமே பிரம்மாவிற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வணங்கி விடுவார்கள். ஒரு முனிவரனுடைய சாபம் அப்படிங்கிறதா நமக்கு புராண கதைகள் சொல்லும். பிரம்மாவிற்கு என்று தனியாக ஆலயத்தை எழுப்ப வேண்டாம், பிரம்மாவிற்கு உனக்கு ஆலயங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் சாபம் கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. நம்ம ஒரு சிவாலயத்துல போய் ஒரு சிவபெருமானை வழிபட்டாலே அந்த சிவபெருமானை வழிபடும் போது அவரை மாத்திரம்தான் வழிபடுவதாக அர்த்தமே அல்ல. மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபம்தான் அந்த லிங்க ரூபம் என்பது. அந்த லிங்கத்துல பார்த்தோம்னா, அந்த லிங்கத்தினுடைய பீட்டம் இருக்கிறதா, அந்த அடிபாகத்தினை பிரம்மபாகம் என்று குறிப்பிடுவார்கள். அங்கே பிரம்மாவை ஆவாகனம் செய்து இந்த இடத்துல பிரம்மாவிற்கான பூஜை என்பது நடக்கும். அதே மாதிரி அந்த லிங்கத்துல இந்த ஆவுடையார், அதாவது அந்த நடுப்பகுதிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மத்தியம பகுதியை விஷ்ணு பாகமாக சொல்லுவார்கள். அங்கே விஷ்ணுவிற்குரிய ஆவாகனங்களை செய்து அங்க மகாவிஷ்ணுவிற்கான பூஜைகள் என்பது நடக்கும். ஆனா மேல இருக்கக்கூடிய இந்த லிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய அந்த லிங்கம், அதனுடைய உச்சி பகுதியைத்தான் சிவன் இருக்கின்ற இடமாக, அதுதான் ருத்ரனுடைய ஸ்வரூபமாக, அந்த இடத்தைத்தான் சிவனாக பாவிக்கிறார்கள். ஆக பிரம்ம பூஜை என்பதை தாராளமாக செய்யலாம். பிரம்மாவை தாராளமாக பூஜித்து வணங்கலாம். பிரம்மாவை பூஜித்து வணங்குகின்ற பழக்கமானது நம்முடைய சம்பிரதாயத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.